திருமலை நாயக்கர் 1623ஆம் ஆண்டு முதல் 1659ஆம் ஆண்டு வரை 37 ஆண்டுகள் மதுரையை ஆட்சி செய்தார். அப்போது சதுர மண்டப வடிவில் கோயிலையும் குளத்தையும் சுற்றி 4 மாட வீதிகளோடு நகரம் உருவானது. 1 ஏக்கர் பரப்பளவில் 4 பக்கம் தூண்களுடன் பொற்றாமரை குளம் மேம்படுத்தப்பட்டது. இவரது காலத்தில் 1636ஆம் ஆண்டில் திருமலை நாயக்கர் மகால் என்று அழைக்கப்படும் அரண்மனையும் கட்டப்பட்டது. பாதிரியார் ராபர்ட் டி நொபுலியின் உறவினரான இத்தாலிய கட்டடக் கலைஞர் உதவியோடு 7 ஆண்டுகள் கட்டி எழுப்பினர். இந்த அரண்மனை சொர்க்கவிலாசம், ரங்கவிலாசம் என்று 2 பெரும் பிரிவுகளை உள்ளடக்கியது. இந்திய, இஸ்லாமிய, கிரேக்க கட்டடக்கலைகளை கலந்து இம்மண்டபம் கட்டப்பட்டது. அரண்மனை மகால் கட்டுவதற்கான மண் எடுத்த இடமே வண்டியூர், தெப்பக்குளம் என்ற கருத்தும் நிலவுகிறது. ஆனால் நகரின் அழகிற்காக வைகை ஆற்று நீர் கலக்கும் வகையில் தெப்பக்குளம் உருவாக்கப்பட்டது என்ற கருத்தே மேலோங்கி நிற்கிறது. திருமலை நாயக்கர் காலத்தில் மீனாட்சி அம்மன் கோயில் புது மண்டபம் எழுப்பப்பட்டது.